தோங்க OnePlus 13 வந்துருச்சுங்க. இது ஆக்சுவலி நாங்க அன்பாக்ஸ் பண்ணி காட்ட தான் போறோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். இந்த தடவை இந்த OnePlus 13 ஒரு ஃபிளாக்ஷிப் கில்லர்னு சொல்றது தப்புங்க. ஏன் தெரியுமா? இதுல எக்கச்சக்கமான ஆசமான அப்கிரேட்ஸ் கொடுத்திருக்காங்க. and அந்த அப்கிரேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க சேர்த்து பாத்தீங்கன்னா it doesn't feel like a flagship killer anymore. ஆனா சில டவுன்கிரேட்ஸும் இருக்கு. அது என்ன டவுன்கிரேட்ஸ் என்ன அப்கிரேட்ஸ்னு தெரிஞ்சுக்க விரும்புறீங்கன்னா கண்டிப்பா வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்க. நான் என் பேர் எர்ஷாத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? Alright, so பொட்டி ரெட் கலர் பொட்டி OnePlus Hasselblad branding. Of course நாங்க சைனால இருந்து இம்போர்ட் பண்ணிருக்கோம். So global unit வரும்போது it could be different and இந்தியால லான்ச் கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. You'll get to know that soon. Alright, சைடுல வைப்போம். பொட்டிக்குள்ள இன்னொரு பொட்டி and அந்த பொட்டிக்குள்ள கண்டிப்பா ஒரு கேஸ் இருக்கும். இப்போலாம் அன்பாக்சிங்ல தெரிஞ்ச விஷயம் தான் என்னெல்லாம் வரப்போகுதுன்னு. Of course semi ejector tool இருக்குது, டாக்குமெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்புறம் very nice quality silicon கேஸ் கொடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. கலர் கூட இந்த தடவை மேட்ச் பண்ணிருக்காங்க போல. இல்லனா ஜெனரலி ஒரு கிரே கலர் கேஸ் கொடுத்துருவாங்க. This is nice. Alright, phone சைடுல வைப்போம். Let's take a look at what's beneath that. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 100 watt super wook charger கொடுத்திருக்காங்க. Of course இந்த plug type வந்து அவங்க சைனால லான்ச் பண்றதுனால அந்த plug type கொடுத்திருக்காங்க. பட் இந்தியால வரும்போது it will be India plug type and ஒரு red type A to type C கேபிள் கிடைச்சிருங்க. So that is your unboxing. phone கிடைக்குதுங்க. Alright, I am excited to see this guy. Oh wow. Alright, so பார்க்கிறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? It's vegan leather textureங்க. In fact போன வருஷம் கொடுத்த OnePlus 12 கம்பேரிசன்ல OnePlus 13 சாமே அப்கிரேட் பண்ணிட்டாங்க. எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா அந்த கேமரா மாடல் சிறுசாக்கிட்டு கேமரா பம்பியும் குறைச்சிட்டாங்க. போன வருஷம் வந்து OnePlus 12 நீங்க பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா கர்வ்டா இருந்தது. ஆனா இந்த வருஷம் வந்திருக்க OnePlus 13 பாக்ஸி டிசைன் கொடுத்திருக்காங்க. இன் ஹேண்ட் ஃபீல் தாறுமாறா இருக்கு. கண்டிப்பா வெயிட் கம்மியா இருக்குங்க ஃபார் ஷூர். அதை செக் பண்ணிடலாம். பட் அதுக்கு முன்னாடி குயிக்கா நான் ஃபோன் கேஸ் போட்டு காட்டிடுறேன். Wow, what a look man, I really like it. Good job OnePlus. தாறுமாறா பண்ணிருக்கீங்க. I like the design upgrade, it's very good. vegan leather back தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் வேரியன்ட்டோ கொடுத்திருக்காங்க. பட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லிட்டா, கிளாஸ் வேரியன்ட்டோட thickness வந்து கம்மியா இருக்கு கம்பேர் டு vegan leather வேரியன்ட். பட் vegan leatherோட weight கம்மியாமா. செக் பண்ணி பார்த்தலாம் ஒரு தடவை. ஓகே, ஃபர்ஸ்ட் OnePlus 12 செக் பண்ணி பார்த்தலாம். ஓகே, just to quickly see what is the weight. 223.3 grams. கரெக்ட்டா? இப்போ கண்டிப்பா இதோட weight கம்மி தான். 215 இருக்கும். 212 இருக்கும்னு நினைக்கிறேன். Let's see. பாத்தீங்களா எக்ஸாக்ட்லி 211.7. இந்த போனோட வெயிட்டை கண்டிப்பா குறைச்சிருக்காங்க. அண்ட் நான் எக்ஸைட்டடா இருக்கிறதுக்கான காரணம் ஏன் தெரியுமா? ஏன்னா இதுல வந்து ஒரு பெரிய பேட்டரி பிகர் than this one கொடுத்திருக்காங்க. நினைச்சு பாருங்க, பெரிய பேட்டரியும் கொடுத்து வெயிட்டையும் குறைச்சிருக்காங்கன்னா கண்டிப்பா நல்ல விஷயங்க. பை தி வே, போன வருஷம் வரைக்கும் OnePlus 12ல IP65 ரேட்டிங் கொடுத்திருந்தாங்க. இந்த வருஷம் அதை தாறுமாறா அப்கிரேட் பண்ணிட்டாங்க. 65ல இருந்து 68 மட்டும் இல்லங்க, 69 கொடுத்துட்டாங்க. சைடுல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டல் ஃப்ரேம் கொடுத்திருக்காங்க, பிளாஸ்டிக் இன்சர்ட்ஸ் இருக்கு, இங்க ஒரு பவர் பட்டன் இருக்கு, இங்க வால்யூம் ராக்கர் கொடுத்திருக்காங்க, மேல வந்து ஒரு இன்ஃப்ராரெட் பிளாஸ்டர் இருக்கு. ஆஃப் கோர்ஸ் OnePlus phonesல உங்களுக்கு கிடைக்கிற விஷயம் தான். அது பக்கத்துலயே ஒரு ஸ்பீக்கர் கிரில் கொடுத்திருக்காங்க. இந்த பக்கத்துல அலர்ட் ஸ்லைடர் இருக்கு, OnePlusோட ஃபேமஸ் அலர்ட் ஸ்லைடர். கீழ நீங்க பாத்தீங்கன்னா டைப் C 3.2 போர்ட் கொடுத்திருக்காங்க. அது பக்கத்துலயே ஸ்பீக்கர் இருக்கு. சோ ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப்ல நீங்க பாட்டு கேட்டுக்கலாம். Let me quickly show you the SIM card tray. Dual nano SIM card support தான் கிடைக்கும். That's your basic. டிராப் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா டிராப் டெஸ்ட் பண்ணதா போறோம். டிராப் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த வருஷம் இந்த OnePlus 13 அட்லீஸ்ட் இந்த சைனீஸ் வேரியன்ட்ல கார்னிங் கோரில்லா கிளாஸ் கொடுக்கலங்க. கிறிஸ்டல் ஷீல்ட் ப்ரொடெக்ஷன் ஒன்னு கொடுத்திருக்காங்க. But anyway, we'll drop it and see. No problemo. பிரச்சனை இல்ல. கிறிஸ்டல் ஷீல்டும் ஒரு பேசிக்கான டிராப் டெஸ்ட்ல இட்ஸ் ஆல்ரைட். லெட்ஸ் ஸ்விட்ச் இட் ஆன். ஃபோன் ஸ்டார்ட் ஆகிற சமயத்துல நான் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஸ்பெக்ஸ் சொல்லிடுறேன். டிஸ்ப்ளே வந்து நீங்க பாத்தீங்கன்னா 6.82 இன்ச் டிஸ்ப்ளே தான். ஆனா கர்வ் டிஸ்ப்ளே கிடையாது, மைக்ரோ குவாட் கர்வ் டிஸ்ப்ளேங்க. இந்த வருஷம் வர எல்லா விவோ, ஓப்போ, OnePlus, Xiaomi போன்ஸ்ல உங்களுக்கு வந்து மைக்ரோ குவாட் கர்வ் டிஸ்ப்ளே தான் கிடைக்க போகுது. ஸோ ஒரு ஃபிளாட் டிஸ்ப்ளே அண்ட் கர்வ் டிஸ்ப்ளேவை மிக்ஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. அண்ட் கார்னர்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த குவாட் கர்வ் டிசைன் தெரிஞ்சிடும். ஸோ பாக்குறதுக்கு தாறுமாறா இருக்கு. அஃப்கோர்ஸ் இது ஒரு AMOLED டிஸ்ப்ளே தான். உங்களுக்கு 216 Hz PWM டிமிங் கொடுத்திருக்காங்க. 4500 ஸ்பீக் பிரைட்னஸ் கிடைச்சிரும். HDR10+ சப்போர்ட் இருக்கு. டால்பி விஷன் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் டிஸ்ப்ளேயோட குவாலிட்டி நீங்க சொல்லவே வேண்டாம், தாறுமாறா இருக்கு. வெரி பியூட்டிஃபுல் டிஸ்ப்ளே. பை தி வே, இது வந்து ஒரு LTPO பேனல்னால உங்களுக்கு வந்து 1 Hz to 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டும் கிடைச்சிரும். ஆஃப் கோர்ஸ் OnePlus phonesல வந்து ஒரு 2-3 வருஷமா ஹாப்டிக் ஃபீட்பேக்ல தாறுமாறா கிடைக்கும். உங்களுக்கு ஹாப்டிக்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த OnePlus 13ல உங்களுக்கு சூப்பரான ஹாப்டிக் ஃபீட்பேக் கிடைச்சிரும். ஆனா இந்த வருஷம் வந்திருக்க OnePlus 13ஓட பெரிய அப்கிரேட் என்ன தெரியுமா? ஆப்டிகல் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை தூக்கிட்டாங்க. Now you get an ultrasonic in display fingerprint scanner. So display பொறுத்த வரைக்கும்
தாறுமாறான டிஸ்ப்ளே தான். ஸ்பீக்கர் குவாலிட்டி கூட நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி குட், நோ ப்ராப்ளம் வாட்ஸ்எவர். ஆஃப் கோர்ஸ் உங்களுக்கு தேவையான ஹைரஸ் ப்ளூடூத் கோடெக்ஸோட சப்போர்ட் கிடைச்சிடும், உங்களுக்கு ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட் வயர்ட்லயும் உங்களுக்கு கிடைச்சிடும். சோ அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. சோ ஸ்பெக்ஸ் பத்தி பேசலாமா? ஸ்பெக்ஸ் ஆஃப் கோர்ஸ் இந்த வருஷம் வர எல்லா ஃபிளாக்ஷிப் ஆண்ட்ராய்ட் போன்ஸ்ல என்ன இருக்க போகுது? Snapdragon 8 Elite இல்லனா Dimensity 9400, பட் OnePlus 13ல Snapdragon 8 Elite இருக்குங்க. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 வேரியன்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. 16 256, 16 512, 16 1TB and 24 1TB வேரியன்ட் இருக்குங்க. சோ உங்களுக்கு LPDDR5X RAM டைப்பும் UFS 4.0 ஸ்டோரேஜும் எல்லா வேரியன்ட்ஸ்லயும் கிடைச்சிரும். சோ தட்ஸ் நாட் a problem at all. பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நாங்க ரன் பண்ணும்போது எங்களுக்கு 2.7 மில்லியன் மேல Antutu ஸ்கோர் கிடைச்சது. ஆஃப் கோர்ஸ் Snapdragon 8 Eliteல நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி Antutu ஸ்கோர் தான் கிடைக்கும். ஆனா ஒரு விஷயம் எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா OnePlus 13 ஓட டியூனிங் நல்லா பண்ணிருக்காங்க. சோ கேமிங்ல பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஹீட் ஆகுறது இல்ல. இட்ஸ் வெரி வெரி நைஸ். இன்னும் கொஞ்சம் டீடைல்டா பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் கண்டிப்பா பண்ணுவோம் இந்தியன் யூனிட் வரும்போது. பட் Snapdragon 8 Elite இஸ் வெரி பவர்ஃபுல். அது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேட்டரி ஆஃப் கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி 6000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் சிலிகான் கார்பைட் டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்கனால அது ஸ்லிம் ஆயிருக்கு and that is why it's a huge upgradeங்க. நான் கொஞ்சம் டைக்ரெஸ் பண்றேன். ஆனா திருப்பி இந்த போனை பாக்கும்போது it feels more premium, most premium OnePlus phone in a long time கண்டிப்பா சொல்லாங்க. இதுக்கு முன்னாடி எனக்கு OnePlus 7 Pro ரொம்ப பிடிச்சிருந்தது, 70 Pro ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இதான் பிடிச்சிருக்கு. இட்ஸ் வெரி நைஸ். ஸோ 6000 mAh பேட்டரிக்கு என்ன சார்ஜிங் ஸ்பீட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 100 வாட் சார்ஜிங் ஸ்பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. வயர்லெஸ் உங்களுக்கு 50 வாட் கிடைச்சிடும். ஆஃப் கோர்ஸ் அது வந்து நீங்க தனியா வாங்கணும், செப்பரேட்டா வாங்கணும். சூப்பர் புக் டெக்னாலஜி உள்ள வயர்லெஸ் சார்ஜர் நீங்க வாங்கணும். பட் 100 வாட் சார்ஜிங் நீங்க பாத்தீங்கன்னா 50% வந்து 13 மினிட்ஸ்ல ஆயிரும், 36 மினிட்ஸ்ல ஃபுல் 100% சார்ஜ் ஆயிருங்க. ஆஃப் கோர்ஸ் இதுல ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நெட்வொர்க் கேப்பபிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் கூட சுத்தமா எந்த குறையும் வைக்கல. உங்களுக்கு Wi-Fi 7 சப்போர்ட் இருக்கு, Bluetooth 5.4 இருக்கு, NFC இருக்கு, எல்லாமே இருக்குங்க. 5G கூட நீங்க பாத்தீங்கன்னா இது சைனீஸ் வேரியன்ட். ஆஃப் கோர்ஸ் குளோபல் வேரியன்ட் வரும்போது எல்லா 5G பேண்ட் சப்போர்ட்டும் OnePlus கொடுத்துருவாங்க. அவங்க ஃபிளாக்ஷிப் போனுங்க. அந்த குறைலாம் வைக்க போறது இல்ல ஹோப்ஃபுல்லி. சரி, இப்போ சாஃப்ட்வேர் பத்தி பேசணும்னா இந்த OnePlus 13 யூனிட் சைனீஸ் யூனிட்ல வந்து உங்களுக்கு கலர் OS இருக்குங்க. ஆனா இந்தியாக்கு வரும்போது குளோபலி வரும்போது உங்களுக்கு Oxygen OS 15 கிடைச்சிரும். அண்ட் Oxygen OS 15 ஓட ஒரு டீடைல்டான வீடியோ இங்கிலீஷ் சேனல்ல போட்டிருக்கோம். இங்க லிங்க் வந்துரும், கண்டிப்பா போய் செக் பண்ணுங்க. Oxygen OSல எக்கச்சக்கமான AI ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. போட்டோஸ் ஆப்ல வந்து நீங்க இரேசர் டூல் யூஸ் பண்ணி நீங்க இரேஸ்லாம் பண்ணிக்கலாம். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட்டிங்காக டூல்ஸும் கொடுத்திருக்காங்க. பட் ரொம்ப முக்கியமா என்ன தெரியுமா, Oxygen OS 15ல அனிமேஷன்ஸ் தாறுமாறா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. parallel animations கொடுத்து செம்ம ஸ்மூத் ஆக்கியிருக்காங்க. சோ ஓவரால் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் கூட this will be a great phone. கேமரா பத்தி பேசும்போது அங்கதாங்க சின்ன ஒரு டவுன்கிரேட் இருக்கு. பிரைமரி கேமரா சேம் 50MP பிரைமரி கேமரா தான் OnePlus 12ல கொடுத்த பிரைமரி கேமரா. ஆனா டெலிஃபோட்டோ வந்து இந்த வருஷம் 64க்கு பதிலா 50MP டெலிஃபோட்டோ கொடுத்திருக்காங்க. 3x டெலிஃபோட்டோ தான், பட் 50MP கேமரா. அண்ட் அல்ட்ராவைட் வந்து 50MP கேமரா அண்ட் செல்ஃபி வந்து 32MP கேமரா. ஆஃப் கோர்ஸ் இந்த போன்ல வந்து Hasselblad டியூனிங்கும் கொடுத்திருக்காங்க. அண்ட் OnePlus வந்து Snapdragon 8 Elite யூஸ் பண்றதுனால அதோட ISP பெட்டரா இருக்கு. சோ நான் போட்டோஸ் எடுக்கும்போது எனக்கு அந்த குவாலிட்டி ரொம்ப பிடிச்சதுங்க. எஸ்பெஷலி டீடைல்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா தாறுமாறா இருக்கு. ஸ்கின் டோன்ஸ்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. HDR பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கு. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அல்ட்ராவைடோட குவாலிட்டி கூட நல்லா இருக்கு. ஏன்னா அந்த டெலிஃபோட்டோல வந்து இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் இஸ் நாட் தட் கிரேட். இன்னும் கொஞ்சம் பெட்டர் குவாலிட்டி கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். பட் இந்தியாக்கு வரும்போது மேபி இட் வில் இம்ப்ரூவ். வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் ஐ அம் சூப்பர் எக்ஸைட்டட் டு ரிப்போர்ட். என்ன விஷயம் தெரியுமா, இந்த வருஷம் OnePlus வந்து எந்த குறையும் வைக்கல. நீங்க 4K 60 FPS HDR வீடியோ ரெக்கார்டிங், பிரைமரி, அல்ட்ராவைட், டெலிஃபோட்டோ எல்லா கேமராஸ் வச்சு பண்ணிக்கலாங்க, which is nice. அண்ட் செல்ஃபி கேமரா வச்சு கூட நீங்க 4K 60 FPS வீடியோ ரெக்கார்டிங் பண்ணலாம். குட் ஜாப். நாங்க என்ன பண்றோம்னா இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் வீடியோக்காக எடுத்திருக்க குவிக்கான போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் ஒரு G-Drive லிங்க்ல போட்டு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வச்சிரோம். ஆனா இது வந்து எங்க ஃபுல் ரிவ்யூவா கன்சிடர் பண்ணாதீங்க. ஏன்னா அது கூடிய சீக்கிரம் வரதான் போது. இந்தியா யூனிட் வரும்போது ஃபுல் ரிவ்யூ பண்ணலாம். ஏன்னா அதான் நீங்க வாங்க முடியும், கரெக்ட் இல்ல? ஆல்ரைட், சோ OnePlus 13 என்ன கேட்டீங்கன்னா ஒரு செமையான அப்கிரேடுங்க. எனக்கு எஸ்பெஷலி என்ன பிடிச்சிருக்குன்னா டிசைன்ல நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அந்த சேஞ்சஸ் எல்லாமே ஒரு யூனிஃபைடா ஒரு கோஹீசிவான பிரீமியமான போனை கிரியேட் பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் சைனால நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து ஒரு 50 to 53,000 rupees இருக்குங்க. இந்தியாக்கு வரும்போது ஒரு 65-70,000 இருக்கும் நான் நம்புறேன். அண்ட் 65-70,000க்கு this will be a great phone. உண்மையா சொல்றேன் நானு. OnePlus கொஞ்சம் பிராண்ட் வேல்யூ இருக்கு, பிளஸ் இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ் ஸ்கிப் பண்ணாம எல்லா ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்கன்னா this is definitely going to fly off the shelves. என்ன கேட்டீங்கன்னா நிறைய பேர் வாங்க தான் போறாங்க. நீங்க இந்த போனை கன்சிடர் பண்ண போறீங்களா இல்லையான்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் எல்லாத்தையும் கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அந்த ஃபுல் ரிவ்யூ வீடியோ வரும்ல, அதுல நாங்க கண்டிப்பா உங்களுக்கு சொல்றோம் whether you should buy this phone or not. Alright, so that's it from me. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குனு டெக் போடுங்க, கிளிக் Trakin Tech தமிழ்.